யூடியூப் சேனல் இருக்கும். நான் உங்கள் சக்திவேல் கிராப்பி அவினாசிலேருந்து பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்குனி சித்திரை மாதத்தில் எல்லாருமே தக்காளி நடவுகள் நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ தக்காளி நடவு பண்ணுறதுல ஆரம்பத்தில் வர மெயின் பிரச்சனைகளுக்கான இப்போ ஒரு சொல்யூஷனாக நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மொதல் 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வச்ச நாற்று வந்து செத்து போயிடும். ஒரு 7 to 10 நாளுக்குள்ளேயே ஒரு டைம்ஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு 30 நாள் ஆனாலும் இந்த மாதிரி 30 நாள் ஆன செடி கூட இந்த மாதிரி சாகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம 2 வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நாற்று நட்ட உடனே எனக்கு சாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டேம்பிங் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான். அது உங்களுக்கு வந்து மெயினாக காரணமாக இருக்குது. அது வந்து பித்தியம் ஃபைட்டோத்தோராங்கிற ஒரு ஃபங்கஸ் ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நோய் தான் அந்த டேம்பிங் ஆஃப். அந்த டேம்பிங் ஆஃப் வரும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் செடி நட்டு உங்களுக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வேர் அழுகல் ஆகி உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி சோர்ந்து போய் செத்து போயிடும். சின்ன நாற்றுலேயும் உங்களுக்கு செத்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிடோமில் கோல்டு இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்எஃப்பில் வர ஜெலோரா, அது வந்து பைரோக்ளாஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபனோமெத்தில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ வந்து நம்ம ட்ரிப்பில் வந்து ஒரு 7 நாளையும் நம்ம ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போதோ இல்லை ட்ரிப்லையோ இல்லைன்னா கரைச்சி ஊற்றும் போதோ நம்ம வந்து அந்த நாத்தழுகுங்கிறத நம்ம கட்டுப்படுத்திடலாம். சரி, நான் நாத்தழுகிலிருந்து நான் காப்பாற்றிட்டேன், எனக்கு 30 நாள் ஆன செடி இந்த மாதிரி சாகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே செடியை பாருங்கள். இது வந்து ஒரு 30 நாள் தண்ணி செடி, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கணும். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது சோர்ந்த மாதிரி இருக்குது. எனக்கு 30 நாள் ஆகி செடி இந்த மாதிரி சோர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டே வந்து பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அழுகல் வந்துருக்குது. ஸோ வேருக்கு மேலே தண்டோட பகுதியில் இந்த காலர் ரீஜியனில் ஒரு அழுகல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் காலர் ராட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபங்கஸ். ஸோ இது வந்து காஸ் பண்ணுற ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரோசியம், ரைசிப்டோனியா, சுபல்டோட்ரைகம் இந்த மாதிரியான ஃபங்கஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூஞ்சானம் தான் இதை காஸ் பண்ணுது. இது வந்து டேம்பிங் ஆஃப் கிடையாது. அதாவது டேம்பிங் ஆஃப் நாற்றலுகள் அது கிடையாது. இது வந்து காலர் ராட்டுன்னு சொல்லக்கூடிய வேறு வகையான ஃபங்கஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிடோமில் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோக்கோன்னு சொல்லக்கூடிய டைஃபனேட் மெத்தில்ங்கிற கெமிக்கலை வந்து நம்ம 30 நாளில் ஒரு ரவுண்டு நம்ம ட்ரென்ச்சிங் கொடுத்தோம்னா, ஏக்கருக்கு 1/2 கிலோங்கிற ரேஞ்சில் கொடுத்தோம்னா இந்த காலர் ராட்ங்கிற பிரச்சனையை நம்ம இந்த இது சால்வ் பண்ண முடியும். இதை விட இன்னொரு அட்வான்ஸ் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப்ல ஜெலோரான்னு சொல்லி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஃபனேட் மெத்தில், இதில் ரோக்கோவில் இருக்கிற அதுவே கூட வந்து பைரோக்ளோஸ்ட்ரோபின் சொல்லி ஒரு ஸ்ட்ரோபின் குரூப் இருக்குது. இந்த 2 மாலிகுலுமே பார்த்திங்கன்னா இந்த காலர் ராட்டுக்குன்னே அவங்க வந்து லேபிள் கிளைம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த 2 இதை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 200 கிராம்ஸ் வந்து 200 ml வந்து நம்ம ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது இந்த காலர் ராட் பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் பயிரை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அழுகல் பிரச்சனையை காப்பாற்றினதுக்கப்புறம் நீங்கள் உரம் மேலாண்மை கரெக்டாக கொடுத்து ஸோ பயிரை வந்து மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்றில் செத்து போகிற பிரச்சனையை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த ஃபங்கஸ் எதனால் வருது, எந்த டேம்பிங் ஆஃப்னா என்ன, காலர் ராட்னா என்னங்கிறது டிஃப்ரென்சியேஷன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதுக்கான நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.